நல்லா இருக்கு. நிறைய சொல்றாங்க, அது ஸ்பாயிலர்லாம் பார்த்தா தான் நல்லா இருக்கும். இல்ல நல்லா இருந்துச்சு. நான் ஓவராலா நீங்க பிஜிஎம் வந்து கேட்க சொல்லுங்க, எல்லாரையும் பிஜிஎம் வந்து கேட்க சொல்லுங்க, வலுவா இருக்குது. ஜிவி பிரகாஷ் பாட்டு பயங்கரமா அண்டர்ரேட்டடா தான் போகுது. அதனால பிஜிஎம் குறைச்சலே இல்லை. இது சரி, கேப்டன் மில்லர் சரி, இட்லி கடை சரி, அன்னோட்டிஸ்டாவே போயிருது. ஆனா குறைச்சலே இல்லை, பிஜிஎம்லாம் தரமா இருக்குது. செலிப்ரேஷன் ஆயிரும், இன்னொரு 3 நாள்ல கண்டிப்பா ஆயிரும். என்ன எதிர்பார்த்து வரலாம், ஒரு பீரியட் த்ரில்லர் அவள் தான். மற்றபடி எதிர்பார்க்க போத்துற அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஆனா என்டர்டெயின் பண்ணும், கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். மெசேஜ் அது ஸ்பாயிலர் பண்ண வேணும், அது பார்க்கட்டும். சொல்ல வராங்க தேவையில்லாம வந்து மக்கள் இருந்து கொள்ளடிக்க கூடாதுன்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதான். வில்லேஜ் ஸ்டோரி அது சொல்லவே வேணாமே. அது எப்ப வழக்கம் போல எல்லாம் தரமா செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். கலையசுரன் டைட்டில் கார்டு போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா டைட்டில் கார்டு மட்டும் வரல. ஆனா அது மட்டும் தான், மற்றபடி கலையசுரன்றதுக்கு எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்குது. அதான் இன்டர்நேஷனல் மணி ஹெஸ்ட் பார்த்துருப்பீங்க, இப்ப வில்லேஜ் மணி ஹெஸ்ட் பாருங்க, செம்மையா இருக்கும். ஆமா ஆமா ப்ரோ, இது உண்மை. அதாவது அது வந்து நல்ல விதமா பண்ணியிருப்பாரு, செம்ம ரைட்டிங்கு, பீக் லெவலு. நாங்க என்னைக்குமே படம், தலைவன் படம் எதிர்பார்க்கவே மாட்டோம். நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஆக்டிங், அவர் வர அந்த எலிவேஷன் சீனு செம்மையா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணோம். இந்த படத்துலயும் நாங்கள் புதுசா போர் தொழில் டைரக்டர்ல ஒரு செம்மையா தலைவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு நல்லா புது அனுபவமா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அப்படியே பியூர் ஒயின், அப்படியே போதையில, அது எப்படி சொல்றது, ஒரு நடிப்பு போதை, அது அப்படியே அவர் மெருகேத்திட்டே இருக்காரு. அது அப்படியே பியூர் ஒயின், அது அப்படியே டைமண்ட் மாதிரி அப்படி இருந்துச்சு. படம் வந்து ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே, ஏன்னா தனுஷ் சாரோட படம்னு சொன்னாலே அப்பா பையனோட சென்டிமெண்ட், அதே தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சென்டிமெண்டாவே கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அது மாஸா கொடுத்தாங்க. ஆக்சுவலி தனுஷ் சாருக்கான மாஸ் கொடுத்துருக்காங்க, நான் இல்லவேன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஃபேன்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மாஸா கொடுத்துருக்காங்க. ஆனா கதைக்கு அது ஒட்டுச்சான்னு கேட்டா எனக்கு டவுட் தான். ஏன் அப்படின்னா வில்லனோட ஹைப் இருக்குல்ல, அதுதான் அதுதான் ஒரு ஹீரோவை ரசிக்க வைக்கும். ஒரு வில்லன் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஹீரோவை ரசிக்க வைக்கணும். பட் வில்லனுக்கான ஆக்சுவலி வந்து மலையாள ஹீரோ அவர் இங்கே வந்து பண்ணியிருக்கும் போது உண்மையிலே வந்து அவரெல்லாம் பயங்கரமா ஒரு ஹைப் கொடுத்து வச்சிருக்கலாம். பட் அதை டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு பேங்க் ராபரி நடக்குது, ஒரு போலீஸ்காரங்களோட விசாரணை எந்த அளவுக்கு இருக்கணும், அது எதுவுமே இல்லை. வெறும் தனுஷ் சாரோட அந்த ஒரு கான்செப்ட் ரீதியாவே கதை போகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டோட்டலாவே வில்லனே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் ஆயிடுதுல, ரொம்ப பெருசாவும் இல்லாத மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. எனக்கு இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்லணும்னா விவசாயத்தை காட்டின விதம் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லாருமே விவசாயம் சொன்னாலே தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு தான் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வறண்ட பூமி ராமநாதபுரத்தை காமிச்சிருந்தாங்க. ஒரிஜினலா அங்க இருக்க விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அந்த வறண்ட பூமியில விவசாயம் பண்றதே கஷ்டம், அதுல அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க, ஒரு பேங்க் லோன் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் கொண்டு போய் இது பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப தெளிவா காமிச்சிருந்தாங்க. பட் ஸ்கிரீன் பிளே இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கலாம், கதை ஓரியன்டா வேற மாதிரி கொஞ்சம் பில்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம். ஒன் டைம் பார்க்கலாம். மெசேஜ் என்னன்னா, அதான் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியலன்ற மாதிரி சொல்லுவாங்களே, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. முக்கியமா கேஎஸ் ரவிக்குமார் அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. சின்னது அது பயங்கரமா தான் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் குறையே இல்லை. அவரோட இன்புட் கொடுத்துட்டாரு முழுசா. அவங்களுக்கு கம்மி தான் ப்ரோ, அவ்வளவா வரல ஸ்கிரீன்ல. ஆமா, அவங்க சீன்ஸே இல்ல. ஓகே தான், நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்ல, ஓகே, இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ, செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கு. இங்க மட்டும் தான் வைக்கல, மத்தபடி செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கு. ஆமா ப்ரோ, அது ஒரு எமோஷனல் தான். அதுல எப்படி ப்ரோ காமெடி கொண்டு வர்றது, அதனால அப்படிதான் போகுது. நல்லாதான் இருக்கு ப்ரோ, பாக்கலாம். எல்லாரும் கண்ணம்மா சாங் நல்லா இருக்கு ப்ரோ, மத்தபடி சாங் படத்தோட தான் போகுது எல்லாமே. ரவிக்குமார், கேஎஸ் ரவிக்குமார், அவர் அல்டிமேட் பண்ணிட்டாரு. அவரோட சீன் தான் இன்னும் பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரம் வந்திருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டாரு. படத்துல ரொம்ப பிடிச்சது தலைவன் ஆக்டிங், நேச்சுரலா இருக்கும்.
அதாவது நம்ம மாதிரி வாழ்ந்துருப்பாரு. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஒரு பையன் மாதிரி நம்ம அந்த கேரக்டரா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அது நல்லா அவர் வாழ்ந்திருக்காரு. ப்ளஸ் பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் வெறித்தனமா போட்டிருக்காரு. மியூசிக் தான் அவர் வரும்போதும் அது கரெக்டா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆக்சுவலி வந்து லோன் இது வந்து நான் கண்ணால பார்த்த விஷயங்கள் தான். ஏன்னா எங்க ஊர் சைடுமே அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு டிராக்டருக்கு லோன் வாங்கிட்டு பேங்க்காரங்க வந்து சப்சிடி பண்ணதா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற டார்ச்சல் இதெல்லாம் அனுபவிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ அது பெருசா தெரியல, பட் முன்னாடி அதை எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. எல்லா விவசாயிகளும் இன்னைக்கு நிறைய தற்கொலைகள் நடக்குதுன்னா அது காரணம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். அதோட டீட்டெயிலை காமிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் ஓகே. பட் அதுவுமே முழுக்க முழுக்க ஸ்லோவாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. செலிப்ரேஷன்லாம் இருந்தது ப்ரோ. எனக்குமே எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது. எனக்கு என்னன்னா செலிப்ரேஷன் சேம் செலிப்ரேஷன் தான், பட் ஸ்டோரி ஓரியன்டாவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஆக்டிங் ரிலேட்டடா உண்மையிலே எல்லாருமே பாராட்டணும். கேஎஸ் ரவிக்குமார் சார், கருணாசலம் அவங்களோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்த மாதிரி இருந்தது. சீரியஸாவே அந்த இதெல்லாம் சூப்பரா இருந்தது. ரோஹிணி வந்து தல தளபதி படத்துக்கு நிகரா தனுஷ் படங்கள் வந்து செலிப்ரேஷன் இருக்கும், அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. இந்த படத்துக்கு தனுஷ் ஃபேன்ஸ் வந்து அந்த அளவு செலிப்ரேஷன் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல நாங்க என்னைக்குமே நாங்க தலைவர் சொன்னதுதான், நாங்க யாரு படம் யாரு எந்த இதுவும் பண்ண மாட்டோம். அவங்கவுங்க செலிப்ரேட் பண்றாங்க, நாங்க தலைவனை செலிப்ரேட் பண்ணுவோம், பண்ணாம எல்லாம் இல்ல. நாங்க அதே மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணா இவங்க செலிப்ரேட் பண்ணா எனக்கு இது பண்ண மாட்டோம். நாங்க தனி வழி எப்பயுமே செலிப்ரேஷன் ஏன் பண்ணோம், சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க, நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த இதுவும் ட்ரம்ஸ் எதுவும் சவுண்ட் எஃபெக்ட் எதுவும் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்து போட்ட ஃபாலோ பண்ணி நாங்கள் சும்மா அந்த கலர் பேப்பரு அது மட்டும் தான் பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. செலிப்ரேஷன் நீங்கள் தெரியும், தனுஷ் ஃபேன்ஸு நாடி நரம்பு ரத்தா சாதா எப்படி வெறித்தனமாக இருப்பான்னு தெரியும். அது விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும், அஜித் ஃபேன்ஸுக்கு தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். அது வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி செலிப்ரேஷன் வெறித்தனமா இருக்கும். நாங்க ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்மூத்தா போவோம் அப்படின்னு. வந்து படத்துல கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் ஓரளவுக்கு லேகா ஃபீல் ஆகுறாங்க. அதான் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு எடுத்திருக்காங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கலாம். இந்த படம் பிடிக்கும், அதான் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அதோட ஃபீல் புரியும். ஒரு பேங்க்ல லோன் வாங்கிட்டு கட்ட முடியலன்றது வந்து ஒரு ஃபீல் புரியும், அதனால அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். படத்துல இருந்துச்சு, உங்களுக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும் லைட்டா. பட் ஆனா எனக்கு தனுஷ் அவ்வளவுதான், அவருக்காக வந்துட்டேன், அவருக்காக பார்த்துட்டேன். இல்ல ஆக்சுவலி தனுஷ் சாரு அண்ட் போர் தொழில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு காம்பினேஷன்ல வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனுஷ் சாருக்காக இருக்குன்னு பார்த்தேன், அது டோட்டலா ஸ்லோவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து போர் தொழில் லெவலுக்கு இருக்குன்னு பார்த்தேன், அதுவும் டோட்டல் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. மமிதா பைஜி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல வந்து ஒரு வில்லேஜ் ரோல் பண்ணிருக்காங்க. அவங்க அடையாளமே தெரியல ஆக்சுவலி. ஆனா அவங்க சீன்ஸ் ரொம்ப கம்மி, 4-5 சீன்ஸ் தான் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இல்ல ஒரு 7-8 சீன்ஸ் வருவாங்க அவ்வளவுதான். அந்த இடத்துலயுமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் ஆக்டிங் செம்மையா இருந்தது உண்மையிலே. ஆனா மேக்கப் ஆர்டிஸ்ட பயங்கரமா பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரிஜினல் ராமநாதபுரத்துல எப்படி இருப்பாங்களோ அப்படியே மொத்த பேரையும் காமிச்சிருந்தாங்க, யாரையுமே அடையாளம் தெரியல. வெயில இருந்து ஒரு மாசத்துக்கு உட்காருங்கடான்னு உட்கார வச்சிட்டாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு. ஆக்சுவலி ஹீரோனி எல்லாம் சுத்தமா அடையாளமே தெரியல, அப்படி இருந்தது. உண்மையில படம் வந்து எப்படின்னா ஒரு மதுரை சைடு திருநெல்வேலி சைடுல ஒரு ஓடக்கூடிய படம். எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். நல்லாவே செட் ஆயிருந்தாங்க. ஒரிஜினல் ராமநாதபுரம் சைடுல ஊர் சைட்ல இருந்து வந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தது. அந்த இதெல்லாம் ஆக்டிங் ரிலேட்டடாவோ கேரக்டர் ரிலேட்டடாவோ எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஸ்டோரி ரிலேட்டடா டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, காமெடி இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கென் கருணாஸ் பண்ணுவார் பாருங்க காமெடி. சரி, கருணாஸ் அண்ணா அப்பா அவரு காமெடி செம்மையா பண்ணுவாரு. பிளஸ் அப்போ வர கேரக்டரு காமெடி பண்ணுவாங்க, செம்மையா இருக்கும். கருணாஸ் காமெடி பண்ண காமெடி இருக்கும், த்ரில்லிங் இருக்கும், அந்த போராட்டம் பண்ண போராட்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுராஜ் அந்த போலீஸ் கேரக்டரு, அப்புறம் வில்லன் கேரக்டரு நம்ம ஜெயராம் சார் செம்ம பண்ணியிருக்காரு. அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க ப்ரோ. இப்போ நமக்கு ஒரு மனைவி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என்ன கேட்பாங்க, அப்படியே எக்ஸாக்டா வாழ்ந்துருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டோர் டு அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. எல்லாமே த்ரில்லிங்கா இருக்கு, ஸ்கோப்பும் நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காரு. வே ஆஃப் அப்ரோச் செம்மையா இருக்கு, டீட்டெயிலிங் செம்மையா இருக்கு. பேங்க் ஸ்கேம் மிடில் கிளாஸ் தான் எல்லாமே இருக்காங்க. லோன் ஸ்கேம்னா என்னன்னு தெரியும், தெரிஞ்ச இவ்வளோ டீட்டெயிலிங்காக காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரீச் ஆகும் ப்ரோ.
தனுஷ் ஃபேன்ஸுக்கு படம் பார்க்க வரங்க என்ன எதிர்பார்த்தாங்க? படம் பார்க்க வரங்க என்ன எதிர்பார்த்தாங்க? படம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடு தனுஷ் படம், அவ்வளவுதான். ஓகே, ஃபேன்ஸ் வேற மத்த ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா இது? மற்ற ஆடியன்ஸ் மிக்சர் ரிவ்யூஸ் கண்டிப்பா வாங்கணும். மிக்சர் ரிவ்யூஸ் ஆமா. எதனால பிக்சர் ரிவ்யூஸ் வந்து? ஏன்னா நிறைய லாக் இருக்குங்க. ஒரு சில சீன்ஸ் பயங்கர ஹை பீக்கான சீன்ஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்துல லாகும் கண்டிப்பா அங்கங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலயுமே இருக்குது. ரெண்டுத்துலயுமே பீக்கான சீன் இருக்குது, லாகும் அதே நேரத்துல இருக்குது. நிறைய பேர் பேசும்போது கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கிளைமேக்ஸ் வேற படத்துல ஒண்ணுமே இல்ல. அப்படி சொல்ல முடியாது. பீக்கான சீன்ஸ் நிறைய இருக்குது, கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க, ஆனா மத்தபடி மொக்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அபோவ் ஆவரேஜ் தான். காமெடி படம் காமெடி சுத்தமா இல்ல. தனுஷ் சிரிக்கவே மாட்டார், ஒரு சீன்ல சிரிக்க மாட்டார். ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நார்மல் ஆடியன்ஸ்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்? அது எப்படி சொல்கிறேன், இன்னைக்குள்ள உலகம் உங்களுக்கு தெரியும். இப்போது படம் பிடிச்சா வேர்ட் ஆஃப் மவுத்து கண்டிப்பாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நெகட்டிவிட்டிஸ் பரப்ப இருக்காங்க. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஹாப்பி ராஜ்லாம் பாருங்கள், ஓடிடியில் செம்மையாக போகுது. அது மாதிரி அவங்க லைவாக தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓடிடி தான். ஒரு படம் ஒரு சில பேர் வந்து இந்த படமும் இட்லி கடை படமும் ஒரே மாதிரி ஸ்டோரியா இருக்கு. இட்லி கடை வேற ப்ரோ, வேற ஜார்னி. இது வந்து வேற ஜார்னி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணி அது எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது வேற மாதிரி த்ரில்லிங்காக கொண்டு போவாங்க. இட்லி கடை வந்து அது அவள் அப்பா அம்மா சென்டிமெண்ட் ஃபுல்லாகவே அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கணும். இது வந்து அப்பா அம்மா ப்ளஸ் எல்லாமே இருக்கும். மியூசிக் வாய்ஸ் சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி ஜிவி சொல்லவா வேணா, அடிச்சு பின்னிட்டாருன்னே சொல்லலாம். அது அந்த கரகர கருப்பசாமி சாங்ஸ், அந்த பீட்டே செம்மையா இருந்தது. ஒரு சில விஷயங்களை நம்ம ரசிச்சோம்னா அது காரணம் மியூசிக் தான். அவ்வளோ சூப்பரா இருந்தது. மற்றபடி ஓரளவு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி மாதிரி ஆயிடுச்சுங்கிற வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது, கமர்ஷியல் மூவியே கிடையாதுங்க. இது டோட்டலா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ் மாதிரி தாங்க. தாண்டி ஒரு கதாபாத்திரம் நல்லா பண்ணிருக்காங்க. யாரு? ஆக்சுவலி வந்து ஜெயராம் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவரெல்லாம் சொல்லவே தெரியல. எல்லாரோட ஆக்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. KS ரவிக்குமார் சார்லாம் எனக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் அவரானே தெரியல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. ஆக்டிங் ரிலேட்டட் எனக்கு எந்த குறையுமே இல்லை. அதை யூஸ் பண்ணிக்காம விட்டுட்டாங்களோங்கிற வருத்தம் தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ. ஸ்டோரி ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிருக்கலாம். கருணாஸ் அவரோட இதெல்லாம் சூப்பரா இருந்தது. மாமா ஒரு சீன்ல என் மாமா இருக்கான் என்னை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது சப்புன்னு அடிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. பட் எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃபா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொடுத்துருந்தா ஒரு ஃபுல் ஃபீல் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்களோட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல் மாஸ் தான், தனுஷோட மாஸ் அவ்வளவுதான். அதை தவிர்த்து பெருசா ஒன்றும் இல்லை. சென்டிமெண்டா இருக்குங்க. ஆக்சுவலி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கும். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் நான் அப்படியே சொல்லிட்டேன். ஒன் டைம் வாட்சபிள் தான், அதுக்கு மேல அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா பார்ப்பேன் ப்ரோ. ஏன்னா இன்னொரு தடவை அந்த சீன் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அந்த சீன் அப்படியும் ஒரு மைண்ட்ல இருக்கு. அந்த கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் கரெக்டா அந்த ஒரு மியூசிக் ஆரம்பிப்பாரு பாருங்க, சூஸ் பண்ணுவார். இதை தூக்குண்டா அப்படின்னு ஒரு எலிவேஷன் போடுவார். பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் பயங்கரமா இருக்கும். அந்த சீன் பார்க்கணுங்களா சார்? மியூசிக் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு ஒரு சாங் வச்சிருக்காரு, அம்மாவுக்கு ஒரு சாங் வச்சிருக்காரு, அப்புறம் ஒய்ஃபுக்கு சாங் வச்சிருக்காரு, அப்புறம் ஊருக்கு ஒரு சாங் வச்சிருக்காரு. நல்லா இருக்கும், செம்மையா பண்ணியிருக்காரு பாருங்க. இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் ஆல்ரெடி தெரியும் அவர் வேற லெவலு. இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்க செம்மையா பேசுவார். வடச்சென்னைக்கு நான் மட்டும் இல்ல, வேர்ல்டு அப்படியே வேர்ல்டு உலகமே பயங்கர வெயிட் பண்ணியிருக்கு. அது ஒரு சில விஷயம் நடக்கணும்னா கரெக்டான டைம் எடுத்துக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வடச்சென்னை 2 நடக்கிறதுக்கான டைம் எடுத்துட்டு இருக்கு. அது கரெக்டாக எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு பயங்கரமாக வரும், செம்ம இம்பேக்டாக வரும். எல்லாமே வெயிட்டிங்லாம் இருக்கும். எல்லாமே அவர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. சைட் பை சைட் அவர் எப்படின்னா மல்டி இது பண்ணும்போது பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும்.